சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்றாரு, நீ எப்போ கூப்பிடுறீங்களோ, அது எந்த நேரத்தில் கூப்பிட்றீங்களோ, கூப்பிட்ட நாளிலேன்னு போட்டிருக்கு. நீ கூப்பிட்டு 2 மாதம் கழிச்சு, கூப்பிட்டு 3 மாதம் கழிச்சு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்லலை. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ல, நீ கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு உனக்கு கொடுக்க போகிறேன். உடனே உனக்கு பதில். எந்த காரியத்தை குறித்து நீ கூப்பிடுற, எந்த காரியத்தை குறித்து நீ கேட்குற, நான் உடனே உனக்கு என்ன செய்ய போகிறேன்? மறு உத்தரவு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த மாதத்தில் அப்பாட்ட நீங்கள் என்ன செய்யுங்க? கேட்குறத உடனே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டு 2 மாதம் பதில் வரல, 1 மாதம் பதில் வரல அப்படிங்கிற குழம்பிப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, ஆண்டவரே என்னை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்கேன், எனக்கு செய்யுங்க ஏசப்பா, எனக்கு மறு உத்தரவு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் மறு உத்தரவு கொடுத்து என்ன செய்வாரான்? ஆசீர்வதிப்பாரான். அது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவில் பலன் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பலனை கொடுக்குறாரு. மாறாக தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தைரியப்படுத்துகிறார். உங்களை என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறார். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குறாரு. 2வது ஆத்துமாவில் பலன் கொடுக்குறாரு. 3வது தைரியத்தை கொடுக்குறாரு. எல்லாம் சொல்லுங்கள். நான் மறு உத்தரவு கொடுக்குறாரு, என் ஆத்துமாவில் பலன் தர்றாரு, கர்த்தர் எனக்கு தைரியத்தை கொடுக்குறார். இப்போ கூப்பிட்றதுல எப்படி கூப்பிடுன்னு கேட்டிங்கன்னா, அதை அப்போ சில உன்னிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பலன் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆவியில் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீ எப்போதுமே பலவானாக இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் பலவீனத்தோட ஒரு பலன் இல்லாமல் இருக்கும்போது சோர்வின் ஆவின்னு ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு. ஒரு ஆவி, பலதரப்பட்ட ஆவிகள் இருக்குது. அதில் ஒரு ஆவி சோர்வின் ஆவி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சோர்வின் ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது அவன் மற்ற ஒரு ஆவியை கூட்டி வந்துடுவான். அப்போ அந்த சோர்வின் ஆவி வராத அளவுக்கு நீங்கள் எப்போதுமே பலனாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ அந்த பலன் உங்களுக்கு வருவதற்கு பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து சமரியாவில், யூதேயாவில் என்ன செய்வீங்க? சாட்சிகளை இருப்பீர்கள். ஜபத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பலன் வருவதற்கு மறு உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. எப்படி மறு உத்தரவு கொடுப்பாரு? நீ கேட்குற காரியத்துக்கு மறு உத்தரவு. எப்படி மறு உத்தரவு கொடுக்குறாரு? நீ கேட்குற காரியத்தில் சோர்ந்து போய் கேட்கக்கூடாது. பலனாக கேட்கணும், உற்சாகமாக கேட்கணும், தைரியமாக கேட்கணும், ஆவியில் கேட்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு 1 கொரிந்தியர் 14:14. அதாவது நீங்கள் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் அதனுடைய கருத்து பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். 1 கொரிந்தியர் 14:15 என்ன சொல்லுது? அப்படி இருக்க நீ செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஜெபம் பண்ணாலும், எந்த ஒரு பாட்டு பாடினாலும், எந்த ஒரு துதி பாட்டு பாடினாலும் அதில் உங்களுக்கு ஆவியானவர் செயல்பட வேண்டும். பாடல் போதே ஆவியானவர் வரணும் பார்த்துக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அநேக பாடல்கள் பாடும்போது, துதிக்கும் போது ஆவியின் பிரச்சனத்தை உணர்ந்து தான் பாடுவது எனக்கு பிடிக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆவி இல்லாமல் சோர்ந்து போய், வெந்து போய், நொந்து போய், அந்து போய் பாடக்கூடாது. பாடும் போதே ஒரு ஆவியில் நீங்கள் பாடணும். ஜெபிக்கும் போதே ஆவியில் நீங்கள் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபமும், அப்படிப்பட்ட ஒரு பாடல், அப்படிப்பட்ட ஒரு துதி, அப்படிப்பட்ட ஆராதனை உங்களுக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கேட்ட உடனே நான் உனக்கு மறு உத்தரவு என்ன செய்வேன்? கொடுப்பேன் அப்படிங்க. கேட்ட உடனே மறு உத்தரவு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறாரு ஏசாயா 40:30-31, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். அப்ப புது பலன் எப்ப கிடைக்கும்? புது பலன் எப்போ வரும்? புது பலன் எப்போ நம்ம ஆளுகை செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜபத்திலையோ, ஒரு துதியிலையோ, ஒரு ஆராதனையிலோ, வேத வசனங்களை தியானிப்பதிலோ கொஞ்சம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். டக்குன்னு உட்காந்து ஜெபிச்சோம் போனால் அப்படி இல்லை. அந்த ஜெபத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் ஒரு காத்திருந்து ஜெபிக்கும்படி, காத்திருந்து துதிக்கும்படி, ஒரு டயம் எடுத்து நீங்கள் துதிக்கும்போது அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இப்போது நீ காத்திருக்கிறாய், என் சமூகத்தில் எப்போ காத்திருக்கிறாயோ அப்போது உனக்கு நான் பதில் கொடுப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன். மாறாக உனக்கு நான் புது பலனை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெற்றியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் காத்திருந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. காத்திருந்து யாக்கோபு ராம் முழுதும் காத்திருந்தார், அண்ணாலமா மணிக்கணக்காக காத்திருந்தாங்க, எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் காத்திருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு உடனே மறு உத்தரவு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு ஏன் மறு உத்தரவு கிடைக்கல அப்படின்னு கேட்டால், நம்ம டக்குன்னு வேலை வெட்டி அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஓடிடுறோம். நம்மளுக்குள்ள ஒரு தியானம் பண்ணுவதுக்கென்று, தேவசமூகத்தில் உட்காருவதுக்கென்று காத்திருக்கிற ஒரு நேரம் நமக்கு என்ன செய்யணும்? வரணும் பாருங்க. அந்த காத்திருப்பு எப்போது உங்களுக்கு வருகிறதோ அப்போது கர்த்தர் புது பலன் கொடுக்கிறாரு. நெகேமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாட்களில் மகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனை துதிக்கிறேன்.
துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன், ஆவியான தேவனை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளே ஆண்டவரை ஆஸ்வதிங்க. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி. இந்த மாதத்திலே ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவரே நீங்கள் உடனே மறு உத்தரவு கொடுத்து உனக்கு பலன் கொடுத்து உனக்கு தைரியத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதம் தைரியத்தின் மாதம், இந்த மாதம் பலனின் மாதம், இந்த மாதம் மறு உத்தரவை உடனுக்குடன் பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்டவரை நாங்கள் கேட்குற காரியத்துக்கு பதில் தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க தகப்பனே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க. கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.